வணக்கம். 2026ஆம் வருஷம் மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய போர் வெடிக்குது. ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், மறுபக்கம் ஈரான். இது ஏதோ சினிமா கதை இல்ல. யூகே பார்லிமெண்ட் வெளியிட்ட ஒரு சீரியஸான ரிப்போர்ட்டை வச்சு தான் அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகும்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பிப்ரவரி 28, 2026. இந்த தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பல வருஷமா பொதிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை அன்னைக்கு தான் ஒரு பெரிய தீயா பத்தி எரிய ஆரம்பிச்சது. சொல்லப்போனா மிடில் ஈஸ்டோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின நாள் அது. நம்ம இப்ப பார்க்க போற எல்லா விஷயமும் யூகே பார்லிமெண்டோட ஒரு ரிப்போர்ட்ல இருந்து எடுத்தது தான். ஸோ இது வெறும் கற்பனை இல்ல, நிபுணர்கள் செஞ்ச ஒரு ஆழமான அனாலிசிஸ். சரி, அந்த ரிப்போர்ட் அப்படி என்னதான் ஷாக்கிங்கான ஒரு கதையை சொல்லுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல் கட்டம். இந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சது? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதல்கள் தான் இந்த போருக்கு ஆரம்ப புள்ளி. அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த தாக்குதலுக்கு அஃபிஷியல் ரீசன் எங்கே இருந்து வந்தது தெரியுமா? நேரா அமெரிக்க பிரசிடென்ட் கிட்ட இருந்து தான். அவர் சொன்ன இந்த ஒரு வரி தான் நடக்க போற ஒரு பெரிய அழிவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு. ஓ, அமெரிக்கா சொன்ன காரணங்கள் என்னன்னு பாருங்க. ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை நிறுத்தணுமா, அவங்களோட கடற்படை ஏவுகணை தளங்கள் எல்லாத்தையும் மொத்தமா அழிக்கணுமா, அது மட்டுமல்ல அந்த ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வரணும்னு ஈரானிய மக்களுக்கே கால் கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க சொன்ன ஒரே காரணம் தற்காப்பு உரிமை. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அமெரிக்கா சொன்ன காரணத்துக்கும் அவங்களோட உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற மாதிரி தெரியலன்னு. சர்வதேச அணுசக்தி அமைப்பும் அதையே தான் சொல்லுது. அப்போ தாக்குதலுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? இது ஒரு பெரிய கேள்வா நிக்குது இல்லையா? அமெரிக்கா அடிச்சா சும்மா வாங்கிட்டு போறதுக்கு ஈரான் ஒன்றும் தயாரா இல்லை. அவங்க கொடுத்த பதிலடி ரொம்ப வேகமாகவும் ரொம்ப கடுமையாகவும் இருந்துச்சு. தாக்குதல் நடந்த சில மணி நேரத்திலேயே அந்த பகுதி முழுக்க போர் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஈரானோட ரிட்டாலியேஷன் சும்மா இல்ல. கல்ஃப் பகுதியில் இருந்த எல்லா அமெரிக்க மிலிட்டரி பேஸையும் அட்டாக் பண்ணாங்க. இஸ்ரேல இருந்த முக்கிய இடங்கள், ஏன் அவங்களோட டிமோனா நியூக்ளியர் ஸ்டேஷனே குறி வச்சாங்க. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணின அரபு நாடுகளோட ஏர்போர்ட், பேங்க்ஸ்னு சிவிலியன் இடங்களையும் அவன் விட்டு வைக்கல. இந்த சண்டையில நடந்த மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் இதுதான். கிட்டத்தட்ட 37 வருஷமா ஈரானோட சுப்ரீம் லீடரா இருந்த அலி காமெனி டெஹ்ரான்ல நடந்த ஒரு தாக்குதல்ல கொல்லப்பட்டார். இது ஈரானுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கிடுச்சு. ஆனா அந்த பவர் வேக்யூம் ரொம்ப நாள் நீடிக்கல. ரொம்ப வேகமா ஒரு தற்காலிக கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி வெறும் ஒரு வாரத்துக்குள்ள இறந்து போன அலி காமெனியோட மகன் மொஜ்தபா காமெனியே அடுத்த சுப்ரீம் லீடரா அறிவிச்சிட்டாங்க. இது வாரிசு அரசியல்னு பெரிய சர்ச்சை கிளம்புச்சு. 10 லட்சம், இது வெறும் நம்பர் இல்ல. பக்கத்து நாடான லெபனான்ல ஈரானோட கூட்டாளியான ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டையால 10 லட்சம் மக்கள் அவங்க வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை. யோசிச்சு பாருங்க, இந்த போரோட பாதிப்பு எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும்னு. சரி, போர்க்களத்திலிருந்து இப்போ பொருளாதாரத்துக்கு வருவோம். இந்த சண்டை உலக பொருளாதாரத்தை எப்படி பாதிச்சதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஹார்முஸ் ஜலசண்டை. பெர்ஷியன் கல்ஃப்ல மொத்த உலகத்தோட இணைக்கிற ஒரு சின்ன கடல் வழி. இந்த சண்டையில இதுதான் உலக பொருளாதாரத்தோட வீக் பாயிண்டா மாறிடுச்சு. ஏன் இது இவ்வளோ முக்கியம் கேட்குறீங்களா? உலகத்துல மொத்தமா சப்ளை ஆகிற பெட்ரோல்ல 20%, அதாவது 5ல் 1 பங்கு இந்த ஒரே ஒரு சின்ன வழி மூலமாக தான் போகும். இப்போ ஈரான் இதை மூடிட்டா என்ன ஆகும்? உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி தானே. இந்த மேப்பை பாருங்க. சவுதி அரேபியா, ஈராக், குவைத், கத்தார்னு மிடில் ஈஸ்டோட மொத்த ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட்டுமே இந்த ஒரே வழியை நம்பி தான் இருக்கு. ஈரான் இதை மூடினதும் மொத்த பகுதியோட பொருளாதாரமே நின்று போச்சு. இதோட விளைவுகள் உடனே உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சது. ஷிப்பிங் டிராஃபிக் மொத்தமாக நின்று போச்சு. கத்தாரோட கேஸ் ப்ரொடக்ஷன் குறைஞ்சது. பயந்து போன உலக நாடுகள் அவசரத்துக்கு வச்சிருந்த ஆயில் ரிசர்வை எல்லாம் திறந்து விட ஆரம்பிச்சாங்க. இந்த சண்டை அந்த பகுதியோட மட்டும் நிக்கல, உலக அரசியல் அரங்கத்திலையும் பெரிய பிளவுகளை உண்டாக்குச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரே குழப்பம். ஈரானோட தாக்குதலை கண்டிக்கிற தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் பத்தி பேசவே ரஷ்யாவும் சீனாவும் விடல. அவங்க ஓட் போடாம ஒதுங்கிட்டாங்க. இது உலக நாடுகள் எப்படி ரெண்டா பிரிஞ்சு கிடக்குதுன்னு அப்பட்டமா காட்டுச்சு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான யூகே கூட இந்த ஆட்சி மாற்றம் விஷயத்துல இருந்து தள்ளியே நின்னாங்க. இது அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் நடுவில் இருந்த ஒரு பெரிய கருத்து வேறுபாட்டை காட்டுது. அதாவது யூகே இந்த சண்டையில நேரா இறங்கல. அவங்களோட பாலிசி ரொம்ப கிளியர். நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம், தற்காப்புக்கு மட்டும்தான் உதவும் சொல்லிட்டாங்க. அவங்க அனுப்பின கப்பல்களும் விமானங்களும் கூட அவங்க கூட்டாளிகளை பாதுகாக்க தான், ஈரானை தாக்க இல்லை. சரி, சமாதான பேச்சுவார்த்தை ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு பாருங்க. 2 பேரோட டிமாண்டும் நேர் எதிராக இருக்கு.
அமெரிக்கா என்ன சொல்லுது? ஈரான் அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை மொத்தமாக நிறுத்தணும்னு. ஈரான் என்ன கேட்குது? இனிமேல் தாக்க மாட்டோம்னு கேரண்டி வேணும், நஷ்ட ஈடு வேணும். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதனால் பேச்சுவார்த்தை தங்கி போச்சு. அப்போது இந்த ரிப்போர்ட்டோட கடைசியில் நாம் எங்கே வந்து நிற்கிறோம்? அடுத்து என்ன நடக்கும்? ரிப்போர்ட்டோட முடிவு பதட்டமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது. போர் இன்னும் முடியல, ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான். ஈரானோட ஆட்சி தப்பிச்சிருச்சு, ஆனால் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில அமெரிக்கா ஒரு டெட்லைன் வச்சுருந்தாங்க, ஏப்ரல் 6. அதுக்குள்ள ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்கலைன்னா ஈரானோட எரிசக்தி கட்டமைப்பை மொத்தமாக காலி பண்ணிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. கடைசியாக இந்த ரிப்போர்ட் நம்மக்கிட்ட ஒரு தெளிவான பதிலை கொடுக்கல, ஆனால் ரொம்ப கவலையான ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. தாக்குதல்கள், பதிலடிகள், பொருளாதார இழப்புன்னு எல்லாமே பார்த்தோம். ஆனால் இதுக்கு முடிவு தான் என்ன? ரெண்டு பக்கமும் பின்வாங்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தா இந்த மாதிரி ஒரு போருக்கு எப்போதான் எப்படிதான் ஒரு முடிவு வரும்? இதற்கான பதில் இன்னும் எழுதப்படாமலே இருக்கு.